सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। यथा स्वप्ने द्वयाभासं चित्तं चलति मायया तथा जाग्रद्वयाभासं चित्तं चलति मायया अद्वयं च द्वयाभासं चित्तं स्वप्ने न संशयः अद्वयं च द्वयाभासं तथा जाग्रं न संशयः. அதாவது சொப்பனத்துல பார்க்கிறவன் ஒருத்தம் தான் இருக்கான். பார்க்கப்படும் அவன் பார்க்கக்கூடிய வஸ்து எதுவுமே இல்லை. அது வாஸ்தவம் தானே. ஆனால் திரஷ்டாவாகவும் திருஷ்யமாகவும் நாம் பார்க்கிறதாகவும் இதெல்லாம் பார்க்கப்படுறதாகவும் அதுதான் தெரியுது. துவயாபாசம் கிராஹ்யம் கிராஹகம் கிராஹ்யா கிராஹகா பார்க்கப்படும் பொருளுக்கு கிராஹ்யம் இருக்கு, கிராஹகம் என்றுதான் பார்க்கிறோம். இதுதான் துவயாபாசம். இது ரெண்டுமாக பாதிக்கிறது எது? சித்தம். ஒரே அந்தஸ்கரணத்தை வச்சு அதுவும் அதுக்கு காரணம் என்ன? ஜலதி மாயையா மாயாமானம் சொல்லிட்ட மாயா பிரகாரத்தினாலே மாயா அவித்யா எல்லாம் இல்லை. இந்த மாயையாலே சித்தமானது கிராஹக ஆதாரமான சொப்னத்தினை பாதிக்கிறது. இதே மாதிரி ததா ஜாகிரத்வயாபாவம் சித்தம் ஜலதி மாயையா. சொப்னத்தை போலதான் ஜாகிரத்தம் அப்படின்னு சொல்றதுனால இங்கேயும் அதே மாதிரி மாயால கிராஹக ஆதாரமாக பானம் ஏற்படுறது. கிராஹகங்கிறது ஸ்வரூபம் தான் சத்தியத்தை கிராஹ்ய ஸ்வரூபம் சத்தியங்கிறார். இது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். அத்வயங்க துவயாபா. அத்வயம்னா அத்வைதம், இரண்டாவது இல்லாத ஒரு ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்தை அத்வயம். அந்த அத்வயமானது அத்வயமாக தெரியாமல் துவயாபாசமாக தெரியும். ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு, நான் தெரிகிறது நமக்கு சொப்பனத்துல தான் ஒன்றுதான் இருக்கும் அப்படின்னு ஒண்ணு சொப்பனம் வருது. நிறைய பேர் இருக்கா தானே இருக்குங்கிறது மாதிரிதான். அதனால ஒன்னாக இருக்கக்கூடிய அந்த சொப்பனத்திற்கு துவயாபாசனாக இருக்கும். வாசகத்துல பார்க்கிறவன் ஒருத்தம்தான். ஆனா துவயமாக தெரிகிறது எது? சித்தம். சித்தம் சொப்பனே நகம்சயா. சொப்பனத்துல இப்படிதான் தெரியுதுங்கிறது சந்தேகம் இல்லை. ஏன்னா வேற இன்னொரு விஷயத்தை இவனால சொப்பனத்துல பார்த்துவிட முடியாது. இவன் தான் இருக்கிறது அவனுக்கு தெரியும். அப்புறம் தான் மாத்திரம் பார்க்கிறான்ங்கிறது தெரியும். தான் ஒருத்தம் இருக்காங்க. சொப்பனத்தை இவன் பார்க்கறதுல பார்க்கிற இவன் ஒருத்தனை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்ப அத்வயம் துவயாபாசமாக தெரியுது. அதே மாதிரிதான் அத்வயனுக்கு துவயாபாசம் சகாஜாத்தியம் ஜாகிரத்தையே பார்க்கிறவன் ஒருத்தன் தான் இருக்கான். ஆனா அவனே எங்கேயும் கட்டிக்கிறான். தான் பார்க்கிறதாகவும் பார்க்கப்படுறதையும் சேர்த்து தெரிகிறான். வாக்யோஜரத்துவம் பரமார்த்ததா அத்வயஸ்ய விஜ்ஞான மாத்திரஸ்ய தது மனச வந்தன மாத்திரம் ந பரமார்த்ததா. இது உத்தார்த்தி ஸ்லோகம். இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து தாத்பரியம் சொல்றா. வசுதா வாக்குக்கு கோச்சரம் இல்லாதது, பரமார்த்ததா அத்வயம். வாக்குக்கு கோச்சரம் இல்லை, விஞ்ஞான மாத்திர ஸ்வரூபம் சைத்தன்ய மாத்திரமா இருக்கு. அது இது வசுதா இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி துவயாபாசமாக தெரியறது இருக்கு. அது மனச ஸ்பந்தன மாத்திரம். வெறும் மனஸ்பந்தனம், மனசனாக கல்பிக்கப்படுறது, வாசிக்கிறது, வார்த்தை பரமார்த்ததா. இதுதான் இந்த ஸ்லோகத்தில். இது ஏற்கனவே சொன்ன விஷயம். स्वप्नति प्रचलने स्वप्ने इत्थुवै दशत स्थितान् अंधजान् वेदयान् वापि जीवान् पश्यति यान् सदा मेल्गुण्ड अन्वयिक्கிறது. स्वप्नति चित्तदृश्यास्ते न विद्यन्ते ततः पृथक् तथा तदृश्यमेवेदं स्वप्नति चित्तं दृश्यते. स्वप्नदृष्टे स्वप्नद्रष्टा स्वप्नतः பார்க்கிறவன் स्वप्ने
சஞ்சரன் சொப்பனத்துல அவன் சஞ்சாரம் பண்றான். சஞ்சாரம் பண்ணி ஜகத்து திக்கு சிதான் 10 திக்கிலையும் அவன் சஞ்சாரம் பண்றான், பார்க்கிறான். என்னெல்லாம் பார்க்கிறான்? அண்டஜான் வேதஜான் வாசி ஜீவான் பட்சதி யான் சதா. அண்டஜன்னா பக்தியாதிகள், வேதஜன்மை சொன்னா சின்ன சின்ன கிருமிகள் எல்லாம். சின்ன கிருமிலேந்து ஆரம்பிச்சு பக்தியிலேந்து ஆரம்பிச்சு மனுஷன் வரையங்கம் இதெல்லாம் உபலட்சம். அவன் சொப்பனத்துல எத்தனையோ மனுஷாவோட பார்த்துட்டு வரானோ மனுஷாலாம் பார்த்துட்டு வரான். எத்தனை ஜீவன்களை பார்க்கிறானோ அடுத்த சொல்றதுல அத்தனை ஜீவன்களும் அவனால பார்க்கப்பட்ட அவன் கண்ட ஜீவன்கள் அத்தனையும் சொப்பனத்தில் சித்த திருஷ்டியாக அவனுடைய அந்த சித்தத்தினால செய்யக்கூடிய அந்த திருஷ்டம் எதுவுமே மதிப்பியந்தே கதம். இவன் ஒருத்தம்தான் அந்த ஜீவனே தவிர இவன் பார்க்கிற ஜீவன்ல இவனை காட்டிலும் வேறான ஜீவனே கிடையாது. இவன் எந்த ஜீவனையும் பார்க்கல அப்படின்னு தீர்மானம் சொல்றான். இதே மாதிரி ததா தத்ருஷ்யமேவேதம் சொப்ரதிருஷ்டித்த விஷயமே. இதெல்லாம் என்ன? ஜாகிரதை. சொப்னத்துல இவன் பார்க்கிறான், யார பார்த்தானோ அவன் இல்லை. அதே மாதிரி ஜாகிரதையும் இவன் பார்க்கிறவன் தான், பார்க்கிறவன் யாரும் இல்லை. ஆனா ரெண்டுமாக தெரியும். சொப்பனத்துல பார்க்கிறான் மாதிரி 2 ஸ்லோகமும் கேட்க. இதற்கு வாக்குபோதரத்த அகாவோ துவைதற்க வாக்கினாலே தெரியப்படுத்தக்கூடிய துவைதம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த யுக்தி சொல்றார். சொப்பனாலும் பட்சத்திக்கு சொப்பன திருஷ்டி, சொப்பனத்தை பார்க்கிறவன் பிரச்சரன் பர்யடன் இதுதான் இல்ல, இது சஞ்சாரம் பண்றான். சொப்பனே சொப்பனஸ்தானி திக்குவை தசது சிதான் வர்த்தமானா எல்லாருக்கையும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டா எல்லாருக்கும் பல வஸ்துக்களை பார்த்துட்டு வரான். ஜீவான் பிராணியா அண்டஜான் வேதஜான் வா யான் சதா பட்சதி என்னென்ன பிராணிகளை அவன் பார்க்கிறானோ எத்தேவம் தபஸ்யும் உச்சியதே சொப்னதிஷ சித்தம் சொப்னதிஷ்டித்தம் தேன திருஷ்யாக தேவீவாக ததா தஸ்மாத் சொப்னதிஷ்டித்தா புருஷத் ந வித்யந்தே நசந்தி இத்யர்த்தः. அவனால பார்க்கப்படும் அந்த ஜீவர்கள் சொப்னதிஷ்டித்தமே தானே தவிர அதை காட்டிலும் தனியாக இல்லவே இல்லை. நவித்யம் சித்தமேவகி அநேக ஜீவாதி பேதாக்காரன விகல்பதே. இவருடைய மனசு வாசனைகள் அநேக ஜீவன்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஞானத்தை ஏற்படுகிறது. ததா ததபி சொப்னதிஷ்டித்தம் இதம் தத்ருஷ்யமேவ ஏன சொப்னதிருஷ்யம் தத்ருஷ்யம். சொப்னதிருஷ்டி சித்தத்தை வச்சுட்டு எதெல்லாம் பார்க்கிறானோ அதையெல்லாம் பொய்ன்னு சொன்னான். அந்த சித்தம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் அப்படிதானே, அது பொய்யும். அந்த எந்த சித்தத்தை வச்சு அவன் எல்லாத்தையும் பார்க்கிறானோ அந்த சித்தம் கூட சொப்னதிருஷ்யம் தான். அது அவனுக்கு தெரியாமலா இருக்கு. எதெல்லாம் தெரிகிறதோ காணப்படுறதோ அது எல்லாமே அங்க கல்பிதம். அப்படி பார்த்திருக்கே சொப்னதிருஷ்டம் கூட தத்ருஷ்யம். அதான் சொப்னதிருஷ்டி சித்தம் நானும் சொப்னதிருஷ்டம் எப்படி தெரியாது. இது சொப்னத்துல சொன்னதா அப்படியே ஜாகிரத்திலே அபிவேகம் பண்றாரு. அடுத்த சிலத்திலே ஆமா மனசுலயே தான் பாக்குறான். மனசு கூட இப்ப இல்லைங்கிற, முதல்ல மனசுல இருக்கிறத பாக்குறான்னா சித்த திருஷ்யம் அப்படின்னா மனசனால பாக்குறாங்க. அப்புறம் அந்த சித்தமும் சொப்ன திருஷ்யமானதுனால அதுவும் இல்லை. அது வித்தியாசமாகும். மேல சொல்லுவார் விஞ்ஞானவாதத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? விஞ்ஞானவாத மதத்துல நிச்சயமான தியானம் எப்படி, இதுல நிச்சயமான தியானம் ஒப்புருக்கோம். அதனால வித்தியாசம் இல்ல. அவன் ஆலய விஞ்ஞானம் சொல்றான். ஆலய விஞ்ஞானங்கிறது அந்த பிரவாகம், அதுவும் கணிதம் தான். கணித விஞ்ஞானமான பிரவாகம் தெரிஞ்சா. இன்னொன்னு விஞ்ஞானவாதி மதத்துல அவன் பார்க்கிற பிரபஞ்சம் பொய்யானது, பொய்யே கிடையாது, சத்தியம் பரமார்த்த சத்தியம். விஞ்ஞானவாதி கணிதமா அவன் பார்க்கக்கூடிய வஸ்து எல்லாமே பரமார்த்த சத்தியம், விஞ்ஞான ரூபமாக இருக்கு. அது வெளியில இருக்கிறதாக பார்த்ததுதான் தப்பு. சுத்தியில இருக்கிற மஞ்சள் தெரியுமா, சுத்தியை பார்த்து ரஜதம்னே உங்க பிராந்தின்னு சொல்றோமோ அங்க என்ன தப்பு? எது பொய்? ரஜதம் பொய்ன்னு சொல்றோமோ? இல்லவே இல்லை, ரஜதம் பொய் கிடையாது, அது வாஸ்தவம் தான். விஞ்ஞானவாதி அது
தியானத்துல இருக்கு. அப்ப என்ன தப்பா போச்சுன்னா, இது தியானத்துல இருக்குன்னு தெரியாம வெளியில இருக்குன்னு தெரிஞ்சுதான் பாருங்க. அது தப்பு. ரஜதம்னா இடம் இடம் அப்படின்னு சொல்லலாம். இடம்னு சொல்றதால இடம் ரஜதம் இங்க இருக்கு, அங்க இருக்கிறதா தான் அங்க அப்படி சொல்லலாம். இது ஆத்மசியா அப்படின்னு சொல்லலாம். ஆக எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்ப்பான். இவன் எந்த ரஜகத்தை பார்க்கிறானோ அந்த ரஜகம் பிராதிசாதிகம் தீட்சா அப்படின்னு சொல்றது வேதாந்தி. ரஜகம் ரொம்ப சரி, அது தப்பே இல்லை. அந்த ரஜகத்தை இதுன்னு பார்த்தா பாருங்க, அதுதான் தப்பா போயிடும் அப்படின்னு சொல்றான் விஞ்ஞானவாதி. வித்தியாசம் இல்லை இல்லையா? இது நேரம் ரஜகம் அப்படின்னு சொல்லி இது ரஜகமே இல்லையே அப்படின்னு எழுத்தாளர்களை சொல்றான். இது யாரு சொல்றது? வேதாந்தி. அப்ப இது ரஜதமே இல்லைன்னு சொன்னா இது ரஜதமா தெரியுதே, அது எப்படின்னா அந்த ரஜதம் பொய்யான ரஜதம். இது வேதாந்தியுடைய வியாக்கியம். அவன் என்ன சொல்றான்? ரஜதம் இது இல்லை, ரஜதம் இது அது இல்லை, அது வெளியே இருக்கக்கூடிய இதுவாக இல்லை. அப்ப எது பொய்? இதுதான் அந்த வெளியே இருக்கிறது பொய், ரஜதம் பொய் கிடையாது அப்படிங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரம் ஜாகரித்தே ஜாகிரத் திக்குவை தசசுக்ஷிதான் அண்டஜான் வேதஜான்வாதி ஜீவான் பஷ்யதி யான் சதா ஜாகிரத் சித்தேஷன்யாஸ்தே நவித்யந்தே ததஸ்பிருஷதி ததா தத்ருஷ்யமே வேதம் ஜாகிரத சித்தம் விஷயவே. சொப்னத்துல சொன்னதை அப்படியே ஜாகிரதை. சொப்னத்துல சொன்னா நம்ம ஏற்றுக்க முடியும். எப்படி ஏற்றுக்க முடியும்னா, நம்ம கொஞ்சம் யுக்தி வச்சிருந்தா அங்கேயும் யுக்தியை கொண்டு வரலன்னு சொன்னா ஏற்றுக்கவே முடியாது. சொப்னத்துல நான் அத்தனை பேரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அத்தனை பேரும் என்னை பார்த்துருக்கணுமோ இல்லையோ, நான் அவளோட பேசினேன், எல்லாம் பண்ணினேன், அவளும் என்னோட பேசினா. ஆனால் நீங்க ஏழுல ஒரு தடவை சொல்லி பார்த்தேன்னு ஒத்துக்க மாட்டான் இல்லையா? அப்ப அதனால என்ன ஆகுது? வெளியில யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சொல்றத. ஏன்னா அவ சொப்பனத்துல அப்படி வரல. அதனால அப்ப இவன் ஒருத்தெல்லாம் அந்த மாதிரி பார்த்திருக்கான். இவன் பார்த்தது அந்த இடம்பிரகத்தை மாதிரிதான் போய் பார்த்தது வாப்பம் இல்லை அப்படின்னு சுத்தமா இல்லையா? இதே மாதிரிதான் ஜாகிரதன்னு சொல்லிட்டான். இதுதான் நஜம் மாதிரி நடிச்சிட்டு எல்லாரும் விவகாரம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணினாலும் இவன் ஒருத்தன் தான் பார்த்துட்டு இருக்கான். பார்க்கறான் இவன் தான். எல்லாரும் தன்னை பார்க்கறதா இவனே கழிச்சுக்கிறான். விவகாரம் பண்றதா அது அப்படியே ஜாகிரத்தில் கொண்டு வந்துட்டேன். சரஞ்சாகரிதே ஜாகிரத் திக்குவைதான் அண்டஜான் வேதஜான் வாதி ஜீவான் பஷ்யதி யான் சதா ஜாகிரத் சித்தேஷன்யாஸ்தே. அங்க சொப்னதிஷ்டித்த திருஷ்யான்னு சொன்னா அது ஜாகிரத்துக்கு அவ்வளவுதான் வித்தியாசம். ஏ நவீன்யந்தே ததஸ்பிருஷதி. இது ஒண்ணு தனியாக வாஸ்தவமா இல்லே. ததா தத்ருஷ்யமே வேதம் ஜாகிரத சித்த விஷயத்தை ஊட்டிட்டு இருக்கிறவங்க அந்த சித்தங்கிறதும் ஒன்றும் பெரிய வாஸ்தவமான ஒன்று கிடையாது. ஜாகிரதோ திருஷ்யாக ஜீவாக தச்சித்த அவ்யதிரிக்கா அனுமான பிரயோகம் என்றால் ஜாகிரத்தில் இவன் பார்க்கக்கூடிய ஜீவன்களும் இவன் பார்க்கிறான அந்த அந்தஸ்தவன் சித்தம் இருக்கு, அதை காட்டிலும் வேறானதாக இல்லை. சித்தேக்ஷணியத்வா சொப்னத்தில் சித்த ஈக்ஷணிய ஜீவகத்து திருஷ்டாந்தம் இருக்கார். சொப்னத்துல இவனால இவனுடைய அந்தகரணத்தினால பார்க்கப்பட்ட ஜீவன்களை சொல்றார். தச்ச ஜீவேக்ஷணாத்மகம் சித்தம் திரஷ்டுர் அவ்யதிரிக்தம் திருஷ்யத்வா சொப்ன சித்தம். சொப்னத்துல இவன் பார்க்கிறான ஒரு அந்தகரணம் அதுவும் வாஸ்தவம் கிடையாது, அதுவும் கல்பிக்கின்றான். அதே மாதிரி இது எதை வச்சு பார்க்கிறானோ அது கல்பிக்கின்றான். உத்தார்த்தமன்யது இப்படியாக பார்க்கும்போது ரசூல் என்ன ஆச்சுன்னு சொல்றார். உதேகி அந்யோன்ய திருஷ்டே லட்சணாசூன்ய முகம் தன்மதே நைவ திருஷ்யதே. தன்மதே நைவ திருஷ்யதேன்னு தனியா போட்டிருக்கா. தன்மதே நைவ திருஷ்யதே இதுக்கு பிரித்து போடுறது விருப்பம் தானே சேர்த்து இருக்கலாம். சத்தியத்தை வியாக்கியானம் பண்ணிருக்கிறதுனாலே தன் மதையின ஒரு கருமா இருக்கு. அதுதான் வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. தன்மதே நைவ கிரசியத்தைன்னா நைவ கிரசியத்தைன்னு சொல்லலாம். பாஷை இப்படிதான் இருக்கு. அந்யோன்ய திருஷ்டி இதுக்கு அது அதுக்கு இதுன்னு சொன்னா இதுதான் அந்யோன்யம்னு சொல்றது. பரஸ்பரம் இது, அதாவது இதனால அது தெரியுது, அதனால இது தெரியுது அப்படின்னு சொன்னா
இதுதான் அந்யோன்ய திருஷ்யம். எதை சொல்றது? இந்த சித்தம் தேக்கியம்னு சொல்றது. சித்தம் தேக்கியம், சித்தத்தினால காணப்படும் பொருள் இது தேக்கியம்னு. அதை எதனால காண்றோமோ அதுக்கு சித்தம்னு. இப்ப சித்தம்னு இருக்கு ஏன் பேருன்னா அதை காண்றதுனாலதான். எதையோ ஒண்ணு நமக்கு காண்பிக்கிறதுனால இது சித்தமாறுது. இது காண்பிக்க பரும்பொருளா ஆனதுனால அது தேக்கியமாகுது. அது இல்லாம இது இருக்காது, இது இல்லாம அது இருக்காது. சித்தம்ங்கிறது தேக்கியம் இல்லாமல் இருக்காது. தேக்கியம்ங்கிறது சித்தம் இல்லாம தெரியாது, அதுவும் இருக்காதுதான். அந்யோன்ய திருஷ்யம். சித்தம் நமக்கு இருக்குன்னு எப்போ தெரியும்? சமாதியில இருக்கணும். சமாதியில இருக்கு எப்போ அது எதை பிரகாசப்படுத்துறதோ அந்த வஸ்து இருந்தால்தான் தெரியும். அதை பார்க்கிறேன் இதை பார்க்கிறேன்னு தான் தெரியும், பார்க்கிறேன் வரும்னு தெரியாது. அதனால சித்தம் தேக்கியத்தோடு சேர்ந்து தெரியும், தேக்கியம் சித்தத்தோடு சேர்ந்து தெரியும். இதுதான் அந்யோன்ய திருஷ்யம். அந்யோன்ய திருஷ்யமாக இருக்கு. அது இருக்காது. இந்த அந்யோன்ய திருஷ்யமான சித்தமாகட்டும் தேசியமாகட்டும் இது என்ன வார்த்தையா? இதுவே வார்த்தை இல்லையே சொல்லலாம். ஏன் லட்சணாதுபயம், இந்த லட்சணா பிரமாணம் லட்சணம் இல்லை. இது இருக்குங்கிறதுக்கும் பிரமாணம் இல்லை, அது இருக்குங்கிறதும் பிரமாணம் இல்லை. பிரமாணமே இல்லாம இருக்கு. இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. அது ஏன் தெரியுதுன்னா தன்மதேனென்று திருஷ்யதே சச்சித்ததையா. சச்சித்ததையா இந்த ஆக்கரணம் இருக்குன்னு நம்பிடுது. நம்பிடுதுதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. இது ஆக்கிரகம் செய்வாங்க. ஆக்கிரகத்தினால அபூத அபினிவேசனா, அந்த அபினிவேசத்தினால ரொம்ப அபினிவேசம் இருக்கிறா அப்படின்னு கொடுத்தனா அப்படியே தெரியும். அதுகிட்ட இருந்தாலும் வெற்றி இல்லைன்னு போகும். நான் சொல்றதுதான் கரெக்டு. ஜீவசித்தே புகே சித்த கழிச்சு அந்யோன்ய திருஷ்டு இதரே கருதன்மை. இந்த சித்தம் சேர்க்கின்ற ஒண்ணு சித்தம் அதனால பார்க்கப்படுற பொருள் சொன்னாங்க. இது சித்தத்துக்கும் ஜீவனுக்கும் கூட பொதுவானதுதான். ஜீவன் தானே சித்தத்தை பார்க்கிறான், தன்னுடைய மனத்தை பார்க்கறது யாரு? ஜீவன் தானே. ஜீவனால பார்க்கப்படும் அவனுடைய சித்தம், சித்தத்தினால பார்க்கப்படும் மற்ற பொருள்கள், இது எல்லாமே சித்தம் சைத்தியம் அது கிடைக்கப்படும். அந்யோன்ய திருஷ்டி இதே தர கம்மி ஜீவாதி விஷயாபேஷம் சித்தம் நாம பவதி. சித்தம் எப்ப சொல்லலாம்? அது எதையாவது காண்பிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை காண்பிச்சாதான் அது சித்தம்னு தெரியும். சித்தாபேஷம் ஜீவாதி திருஷ்டம், சித்தம் இருந்தால்தான் வாழ்க்கையெல்லாம் விஷயமாகும். அதற்கு அந்யோன்ய திருஷ்டி தஸ்மாத் உச்சதே. சித்தம் தான் பிரத்யேஷணியம் தான். சித்தமாவது அல்லது சித்தத்தினால ஈஸ்வரனும் பார்க்கப்படும் பொருளாவது எதுவுமே இல்லை. இது விவேகினா உச்சதே. நிச்சயம்தா சேஷன்யம்தா சிந்ததாசி அப்படின்னு விவேகி கேட்பான். அப்பெல்லாம் இல்லை, பெரிய விவேகம் இருந்தாலும் இருக்கு அப்படின்னு கல்பனை சொல்லுவாங்க. விவேகிக்கு விவேகனாலே அது இல்லை. நதி சொப்பனை பக்தி பக்தி சித்தம் வித்தியதே ததா விசாத விவேகினான்னு சேர்க்கிறாங்க. சொப்பனத்துல ஒரு யானையை பார்த்தான். அந்த யானை இவனை பார்த்து இவனை துரத்து இது வந்தது. அப்ப இவனுக்கு என்ன சொல்றது? ஓ, நம்மளை பார்த்துட்டு வந்த யானை அப்படிதானே. அந்த யானை இவனை பார்த்துட்டு கோவப்படுறது, அதனால துரட்டிட்டு வருது இப்படிக்க சொப்பனம் பார்த்தான். அப்ப அந்த யானையை பார்த்தானே, அதோடு நிற்காமல் யானைக்கு ஒரு சித்தத்தையும் கல்பனை பண்ணிட்டாங்க. அந்த யானை இவனை பார்த்து பொம்மை யானையா இருந்தா வரட்டாது, இவன் கல்பனை பண்ணல. பொம்மை யானை வரட்டான், ஆனா பொம்மை யானை இவனை விரட்டிட்டு வர. ஆனா பக்கத்துல பார்க்கிற யானை ஏன் விரட்டிட்டு வருது? இவன் அதுக்கு சித்தம் வச்சிருக்கான், வச்சு கொடுத்துருக்கான். அது யானையாச்சு அந்த யானை சித்தத்தை கொடுத்து அந்த சித்தத்தினால அது தன்னை பார்க்கறது இருக்குது, கோவப்படுறது ஏன் பண்ணி இது வரைக்கிறது. அந்த மாதிரி கல்பனை பண்ணியிருக்கான். அது போல அஸ்திவா அஸ்தி சித்தம் வா நதி வித்தியதே ததா விஹாபி விவேகினாமி செய்கிறாயா. இதே மாதிரிதான் இங்க ஜாகிரதை. கதம்
லக்ஷணாசூன்யம் லட்சியதே அனயா இது லட்சணா பிரமாணம். லட்சணாங்கிறது பிரமாணம் தான் இருக்கும். பிரமாணசூன்யம் புகை சித்தம் சைத்தியம் துவயத்தியதா. இது ரெண்டுமே பிரமாணத்தால் இருக்கிறது. தன்மதே நைவ சச்சித்ததைவ தத்ருஷ்யதே. அதாவது அது இருக்குன்னு இவனுக்கு மனசுல தோன்று இருக்க முடியும். அந்த வாசனை இருக்கிறதால இருக்குங்க. அவங்கதான் தெரியும் இருக்குங்கிற தீர்மானமா ஒரு ஆசிரமம் யாரு இருக்காங்க, அவங்களுக்கு தான் அப்படி இருக்குன்னு தெரியும். வாசனையே இல்லைன்னு வச்சுங்களேன், சொப்பனமே வராது, நேரம் விசத்துக்கு போக முடியும். ஏதாவது ஒரு வாசனை இந்த வேலை பண்ணிட்டு இருந்தாங்க சொப்பனம். நகி கடமதி பிரத்யாட்சாய கடோ கிருஷ்யதே நாபி கடம் பிரத்யாட்சாய கடமதி கடபுத்தி. இது கடஜானம் அப்படின்னு சொல்லிட்டு கடம் இல்லாம கடஜானம் தெரியாது. கடத்தை விட்டுட்டு கடஜானம் தெரியாது. கடஜானத்தை விட்டுட்டு கடமும் தெரியாது. ஞானத்தை விட்டுட்டு கடம் தெரியாது. இதுதான் அந்நியம் இருக்கும். நகி தற்ற பிரமாண பிரமேய சேர சக்திதேகள் அப்படி இருக்கும்போது இது பிரமாணத்துக்கு பிரமேயம் அப்படிங்கிற ஒரு சேரத்தையே கல்பிக்க முடியாது. அது கல்பிச்சாதான் இந்த பிரமாணத்தான சித்தமா அப்படின்னு சொல்ல முடியும். அதனால இது வந்து சரியா வராது. அதனால இப்போ ஒரு உபசம்ஹாரம் பண்ற சின்ன உபசம்ஹாரம். 2 திருஷ்டாந்தம், 3 திருஷ்டாந்தம், 1 2 3, அப்புறம் உபசம்ஹாரம் 4. யதா ஸ்வப்னமயோ ஜீவः ஜாயதே இந்திரியதே ததா ஜீவா அந்தர்வே பவந்தி ந பவந்தி யதா மாயாமயோ ஜீவः ஜாயதே இந்திரியதே ததா ஜீவா அந்தர்வே பவந்தி ந பவந்தி யதா நிர்மிதோ ஜீவः ஜாயதே இந்திரியதே ததா ஜீவா அந்தர்வே பவந்தி ந பவந்தி. விஷயம் ஒண்ணுதான். சொப்பனத்திலேயும் ஒரு பார்க்கக்கூடிய ஜீவன் சொப்பனமய ஜீவன். ஏன்னு சொன்னா அது வந்து அடுத்தது மாயாமயோ ஜீவன். மாயாவி காண்பிக்கக்கூடிய ஜீவன். மாயாவி என்ன பண்றான், புத்தி புரஸ்தரமாக தன்னுடைய மாயால இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றான். மாயாமய ஜீவனை உண்டாக்குகிறான் மாயால. சொப்பனத்திற்கு அந்த மாதிரி பண்றது இவனுக்கு தெரியவே தெரியாது. தான் உண்டாக்கணுங்கிறதே தெரியாது. ஏன் இவன் பார்க்கிற வஸ்துவெல்லாம் தான் உண்டாக்கின மாதிரியா அவன் நினைச்சுக்கிறான். சொப்பனத்துல பார்க்கிறவான் அது ஏற்கனவே சுத்தமா இருக்கு, நான் போய் பார்க்கிறேன்னு தான் நினைக்கிறேன். அதனால சொப்பனமய ஜீவன் தனி, மாயாமய ஜீவன் தனி. ஆனா அவந்தின பவந்திங்கிறதுல ஒண்ணு வித்தியாசம். யாரே இந்திரிய தேவிக. சொப்பனத்துல ஒரு ஜீவன் இருக்கான், இவன் பார்க்கிற ஜீவன். அவன் பிறப்பானோ இல்லையோ, பிறக்கலாம், பிறப்பான். சொப்பனத்துல ஒண்ணு பிறக்கிறான், இந்த எழுத்தாப்புல பிறந்து வருவான். அதே மாதிரி இந்திரிய தேவிக. அவன் செத்து போனாலும் வந்து சொப்பனம் வந்து இவன் சொப்பனத்துல பார்த்தவன் பிறந்தான் போனான். யாரே இந்திரிய தேவி. முழுக்கின்றதுக்கு அப்புறம் அது சொல்ல முடியாது. அவன் மதிச்சானா ஜெயிச்சானா ரெண்டுக்கும் சதா ஜீவா அந்தர்வே அவந்தி நபவந்திக. இது தார்த்தாந்திகம் ஜெகத்துல நாம் பார்க்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாமே அவந்தி நபவந்திக இல்லையா. ஒரு சமயம் இருக்குங்கிறோம், ஒரு சமயம் இல்லைங்க. யதா மாயாமயோ ஜீவா. மாயாவி பல ரூபங்களை அந்த வந்து அந்த பார்க்கிறவாளை காமிக்கிறான். இந்த ரூபத்துல பாரு, அந்த ரூபத்துல பாருன்னு பல ரூபங்களை காமிச்சு அது உற்பத்தி ஆகிறதாகவும் பலனம் அடைகிறதாகவும் காமிக்கிறான். அதுவும் அதே மாதிரிதான். ததா ஜீவான் சர்வே பவந்தி ந பவந்தி யதா நிர்மிதோ ஜீவः. இது மாயாவி இல்லை. யாரே தேசிக்க கோபதாரி வகை பண்றான்னு வச்சுக்கோங்க. மந்திர உதவி நிறைய வேற ஏதோ புல்லு வில்லு வச்சு சாமான்களை வச்சு கொஞ்சம் மாதிரி பண்றான். இதுக்கு நிர்மிகதா அனுபவி நிர்மாணம் பண்ணப்பட்டவன். அதுவும் அதே மாதிரி பறக்கிறது மதிக்கிறதுங்கிறது கல்பனைக்கு விஷயமா இருக்கு. ததா ஜீவானி சர்வே பவந்தி ந பவந்தி மாயாமயா மாயாவினா யஸ்கிருதா. பாஷைக்கார 3 ஸ்லோகத்தையும் சேர்த்து தாத்பரியம் மாத்திரம் சொல்றான். ஏன்னா இது தனித்தனி வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மாயாவினா யஸ்கிருதா சஹா மாயாமயான்னு அதுக்கு வியாக்கியானம். சொப்பனமயாங்கிறது வியாக்கியானம் அல்ல, ஏற்கனவே சொல்லிட்டார். சொப்பனத்துல பார்க்கிறோம் வேற, இது வேறு. நிர்மிகதாங்கிறது அர்த்தம் சொல்றார். மந்திரவிஷாதிகா இதனால பண்ணப்பட்டது. சொப்பன மாயா நிர்மிகதாக அண்டஜாதயோ ஜீவாக யதா ஜாயந்தே மிரியந்தே
तथा मनुष्यादिलक्षणाः अविद्यमाना एव चित्तविकल्पना मात्राः इत्यर्थः. जो जन्ममाना மாதிரி மரணமானா மாதிரி இருந்தா மாதிரி அது மாதிரி ஒரு கல்பனை தான் சித்தத்துடைய கல்பனை தான் ஆத்மத்தை அதுதான் கருத்து சொல்றார். நகஜாயதே ஜீவஹ அம்பவோ ந வித்யதே ஏதத்ததுத்தமம் சத்யம் யத்ர கிஞ்சின் ந ஜாயதே நகஜாயதே ஜீவஹ. ஒரு ஜீவன் இறக்கவே இல்லை. நஜாயதே ஜீவனுக்கு சம்சாரம் சொல்றோம். பிறப்பு இறப்புன்னு இறக்கவே இல்லையே. இந்த ஜீவன் சொல்லதான் அண்டஜா சேருதா ஒன்றுஜா ஒன்றும் ஒற்று பிறகு இறக்கவே முடியாது. சம்பவோத்திய நதியதே இது பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தாக்க பிறக்க முடியும். அதனால பிறக்கிறது சம்பவிக்காது. இதுதான் சத்தியம். ஏதத்ததுத்தமம் சத்தியம் எത്ര கிஞ்சின் ந ஜாயதே எதுவுமே உண்டாகவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சத்தியமா இருக்கு. விவகார சத்திய விஷயே ஜீவானாம் ஜன்ம மரணாதிகி ஸ்வப்னாதி ஜீவகத்தை யுக்தம். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல இந்த வியாபகாரிகமான ஒரு நிலையில ஜீவர்களுக்கு ஜென்மா என்ன மரணம் என்ன இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னத சொப்பனத்துல வர ஜென்மா மரணம் மாதிரி அப்படின்னு திருப்பி திருப்பி எழுதிட்டார். அது வாஸ்தவம் இல்லைன்னு. அப்ப உத்தமம் சத்தியம் அந்த வியாபகாரிக சத்தியம் அது சொல்லிக்கலாமா? விவகார சத்திய விஷயம் என்ன? ஆனால் உத்தமம் பரமார்த்த சத்தியம் மதஜாயதே ஜீவகா இதுதான் சுத்தார்த்தம். ஏதாவது எதுவுமே பிறக்கலை பிறப்புங்கிறது இல்லை. அது அப்புறம் தெரியவில்லை எல்லாம் பிறந்ததெல்லாம் எப்படின்னு சொன்னா அது சொல்றாரு. பண்டிதமே வேதம் கிராஹ்ய கிராஹகவத்வயம் சித்தம் நிர்விஷயம் நித்யம் அகங்கம் தேன கீர்த்திதம். சர்வ சித்தஸ்பந்திதமேவ கிராஹ்ய கிராஹகவத் சித்தஸ்பந்திதமேவ ஸ்வயம். எங்க ரெண்டா தெரிகிறதோ சின்னமா தெரிகிறதோ அது எல்லாமே சித்தத்துடைய ஒரு ஸ்பந்தம் ஒரு கல்பனை தான். இது வந்து வாஸ்தவம். சித்தங்கிறது என்ன? சித்தம் கூட ஒரு கல்பனை தான். ஆத்மாவை காட்டிலும் தனியாக இல்லை. சித்தம் பரமார்த்ததா ஆத்மனிவ இது நிர்விஷயம். ஆத்மாவுக்கு காட்டிலும் இது ஒரு கல்பனையா சித்தங்கிறது வேறான மாதிரியும் அதனால எல்லாம் வஸ்துக்கள் எல்லாம் நம்ம பார்க்கிற மாதிரியும் ஒரு கல்பனை தான். சித்தம் கூட ஆத்மாவை காட்டிலும் தனியாக வேறானதாக இல்லை. கல்பனை தான். இப்ப ஆத்மைன்னு சொல்றா என்ன சித்தம்னு இது ஆத்மாவுக்கு தான் ஒரு பேர். எதோ சித்தம்னு சொன்னாலும் அது ஆத்மாவுக்கு தனியா இல்லைன்னு சொன்னா ஆத்மாவா இருக்கு. அப்ப அது தேன நிர்விஷயத்துனா இந்த ஆத்மாவுக்கு விஷயம் உண்டோ கிடையாது. அப்ப நிர்விஷயமாக இருக்கிறதுனாலே நித்தியம் அசங்கம் கீர்த்திதம். விஷய சம்பந்தமே இல்லை. அங்கமே கிடையாது. அங்கங்கிற சம்பந்தமும் ஏதோரும் சம்பந்தம் இல்லை ஆத்மாவுக்கு. அசங்கோஷம் புருஷா இருக்கிறதே சவிஷயஸ்தி விஷயே சங்கா. அதுக்கு விஷயத்தோடு சம்பந்தம் இருக்கா. சவிஷயமா இருந்தாலும் விஷயத்தோடு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஆத்மா நிர்விஷயமானதால விஷய சம்பந்தம் கிடையாது. நிர்விஷயத்வா சித்தம் அசங்கம். நிர்விஷயமானதால சித்தத்துக்கு அசங்கம் இல்லை. ஏன்னா ஆத்மாவாயிருக்கு. அது எப்போ விஷயத்தோடு சேர்ந்திருக்கோ அப்ப ரெண்டும் அன்னோன்மை விஷயம் கல்பிக்கப்பட்டிருக்கலாம். கல்பிக்கப்பட்ட நிலையில சித்தம் வேற அதுக்கு விஷயம் வேறன்னு இருக்கு. ஆனா கல்பனை நின்று போச்சு சொன்னா அசங்கம் தான். ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு. யோசி கல்பித சம்பிருத்தியா பரமார்த்தேன நாஸ்ரஹோ பரதந்திராதி சம்பிருத்தியா நித்யாத் நாஸ்தி பரமார்த்ததா. ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி ஒரு கேள்வி விஷயமே இல்லை. இதுக்கு ஆத்மாவுக்கு சித்தங்கிறது ஆத்மாதான். அதுக்கு ஒரு விஷயமே இல்லை. அதனால அசங்கம். விஷயம் இருந்தா தானே விஷயத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். விஷயமே இல்லை. அதனால அது அசங்கம். எதோடும் சம்பந்தப்படாதது சொல்ல முடியாது. சித்தம்னு சொல்லியாச்சுன்னா அது இஷ்டம்
அதிகமாக இருக்காது. அதுக்கு விஷயம் இருக்கத்தான். விஷயமே இல்லாமல் சித்தம் இருக்காது. அப்போ இல்லைன்னு சொன்னா ஏன்னு சொன்னா சாஸ்தா சாஸ்திரம் வித்யா இந்த 3 அம்சம் இல்லாம இந்த ஒண்ணுமே நடக்காது. சாஸ்திரம் இருக்கா இல்லையா, சாஸ்திரத்தை போதிக்கிறது குரு இருக்கானா இல்லையா, அதை கத்துக்கிறது சிஷ்யன் இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்கறோம். இது ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா சாஸ்திரம் இருக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அவர் சொல்றா இருக்கு, எல்லாமே இருக்கு, சிஸ்டம் இருக்கு. இந்த இல்லைன்னு சொல்லுவாரோ இல்லையோ, அவங்க உண்டு, சிஷ்யன் உண்டு, குரு உண்டு, சாஸ்திரம் உண்டு. இந்த சாஸ்திரத்தினாலதான் எல்லாம் தெரிவிக்கணும். அப்படி யோசி கல்பித சம்பிருத்தியா வித்தியதே வித்தியதே இல்லைன்னு சொல்றது அஸ்தி. ஆனா கல்பித சம்பிருத்தியா, கல்பித சம்பிருத்தின்னு சொன்னா பரமார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயமாக கல்பிக்கப்பட்டது இது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ, நேர போவோம் அப்படின்னு. இது வாஸ்தவம்னு தெரிஞ்சவர்கள் விஷயமாகட்டும், குருவாகட்டும், சாஸ்திரமாகட்டும், இதெல்லாம் பரமார்த்தத்தை அப்படின்னு ஒருதான் வேண்டோட ஓட இல்லை. இப்ப ஒதுக்கி வச்சுக்கோ போட்டுக்கு கல்பித சம்பிருத்தியா பரமார்த்தமாக பார்த்தா அது இருக்குன்னு இருக்கு. அப்ப எப்படி பரதந்திராதி சம்பிருத்தியா நாஸ்தி பரமார்த்ததா. ஒரு திருஷ்டாந்தம் கூட கொடுக்கலாம். தரிசனக்காரர்களா இருக்காது. இதெல்லாம் தன் தரிசனத்திலேயே ஒரு விசேஷமான ஒண்ணு ஒரு பதார்த்தத்தை விவகாரம் பண்ணுவான். இன்னொருத்தன் கிட்ட போய் கேட்டா அது மாதிரி ஒண்ணு கிடையாது. நியாயசாஸ்திரத்துல சமவாதம்னு ஒண்ணு சொல்லுவான். ஒரு உதாரணத்துக்கு மீமாம்சா சாஸ்திரத்தையோ வேதாந்த சாஸ்திரத்தையோ சமவாதம் ஒண்ணாங்க அதெல்லாம் கிடையாது. அதான் இது பரமார்த்தத்துக்கு போய் சொல்லல, விவகாரத்திலேயே அந்த சாஸ்திரப்படி விவகாரத்துக்குள்ளேயே பரமார்த்தத்துக்கு போக வேண்டாம். இந்த விவகாரத்திலேயே அந்த சமவாதம் உண்டானா இல்லைங்களா அம்மா இல்லைங்களா இந்த சாஸ்திரப்படி இல்லையே. இது பரதந்திராதி சம்பிருத்தியா. ஆனா இவரும் பேசுறதே நியாயசாஸ்திரப்படி உண்டு. இந்த வேதாந்தியத்தை கேட்டு பார்ப்போம். நியாயசாஸ்திரத்துல சமவாதம் உண்டா இல்லையா உண்டு. இப்பதான் இந்தியா இவர்களை கூப்பிட்டுக்கிறீங்கன்னா அவன் சாஸ்திர திருஷ்டி இல்லை, அவன் திருஷ்டி என் திருஷ்டியில கிடையாது அப்படின்னு. இதுதான் பரதந்திர அதிசம்பிருத்தியா. அவனுடைய சாஸ்திரத்துல திருஷ்டாந்தத்துல அந்த வசதி இருக்குதான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதுதான் பரமார்த்தம் சொல்ல முடியாது. அதனாலே சாஸ்திரம் கிருஷ்ணன் சாஸ்திரா அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து உண்டு, அது பரமார்த்தமாக இருக்குன்னு நினைச்சுக்கணும். ஒரு அனுவாதங்கள்லாம் இருக்கு. அனுவாதம் நான் அப்படி அனுவாதம் பண்ணலைன்னா நான் சொன்னது அனுவாதம் பண்ணவே தப்புனே. காரணம் எனக்கு சமாதானம் கிடையாது அப்படின்னு சொன்னா நான் சொல்றது கேட்பேன். ஒரே விஷயத்திற்கு அசங்கத்துவம் சித்தத்திய நிஷ்சங்கதா பகுதி. நிஷ்சங்கத்துவம் வராத விஷயம் இல்லாமல் இல்லையே. சாஸ்தா சாஸ்திரம் சிஷ்யஸ்ய சேவமாவே விஷயத்தை வித்தியமானதா. சாஸ்தா அப்படின்னு சொன்னா குரு இருக்க, சாஸ்திரம் இருக்கு, அதை வச்சுதான் அவர் போதிக்கிறார். ஆளுக்கு போதிக்கிறாரு, அந்த சிஷ்யாவெல்லாம் இருக்கா. இவ்வளவு பேர் இருக்க நீங்க வந்து பார்த்தவன் தான் இருக்கா, வேற ஒருத்தர் கர்மா யத் பதார்த்தா சாஸ்திராதிகி வித்யதே சஹா கல்பித சம்பிருத்தியா. எந்த சாஸ்திரம் குரு சிஷ்யன்லாம் இருக்குன்னு சொல்றதோ அதெல்லாம் ஒரு கல்பனை இருக்கான்னு சொல்லலாம். கல்பித சம்பிருத்தியான என்ன? கல்பிதா ததா பரமார்த்த பிரதிபத்தியுபாதத்வேன சம்பிருத்திக்கதா. அத சம்பிருத்தினா பொய்யானது, உண்மை இல்லைன்னு அர்த்தம். எதுக்காக கல்பிதாங்கிறது என்ன அர்த்தம்னா பரமார்த்தத்தை போதிக்கிறதுக்கு கல்பிக்கப்பட்டது அப்படின்னு. பரமார்த்தேன நாஸ்தி வைத்தியதே. அந்த மாதிரி கல்பனையாக எது இருக்குன்னு சொல்லப்படுறதோ அது வாஸ்தவமாக பாணி வந்து தன்னுடைய சாஸ்திரத்துல உபயோகப்படுத்துறதுக்காக சில சம்ஜம் பண்ணுவாங்க. விருத்தி அப்படின்னு அவர் சொல்றார். விருத்தி அப்படின்னு சொன்னா இது 3 நாம் பேர் வச்சிருக்கோம். அந்த சாஸ்திரம் வரை விருத்தின்னு சொன்னா இது கரெக்டா இருந்துச்சு. ஆனா இதே சப்தம்
வேத சாஸ்திரத்துக்கு போச்சுன்னா தெரியாது. ஏன்னா அந்த சாஸ்திரத்துக்காக அவர் பண்ணியிருக்கார். அப்ப அவரை பொறுத்தவரை அது ஒரு கல்யாணம் தான். நான் இந்த மாதிரி பேர் வச்சுக்கிறேன் என்னுடைய நீ விருத்திகள் பற்றி இதான் அர்த்தம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். லோகத்துல விருத்தினா என்ன அவங்க சொல்லுவாரு, இது சொல்லுவாரு. இந்த சாஸ்திரத்துல அவர் அந்த மாதிரி ஒரு கல்பனையா வச்சிருந்தார். அது அவருக்கு விவகாரத்துக்கு ஒரு சொல்லிருமா யாரே துவைதம் நவித்தியதே இத்தியுக்தம். இதான் முன்னாடி சொல்லப்பட்டது. தெரிஞ்சுட்டாச்சுன்னா அப்புறம் நீ துவைதங்கிறது இல்லையே. यस्य परतन्त्रादिकं दृष्ट्या परशास्त्रव्यवहारेण पदार्थः सः परमार्थपूर्तियुज्यमानः नास्ति एव. நீ இல்லைங்கிறது யாத்தையும் வேதம் நவிச்சது. ஆனா மற்ற சாஸ்திராக்கள் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா அவ இருக்குன்னு சொல்றா. அது பரமார்த்தம் இல்லைன்னு நான் சொல்றேன். இதான் பரதந்திராதிகம் சொல்றேன். யுத்தமுக்தம் அகலிதம் தேன தீர்த்திடம். அப்போ என்ன ஆச்சு? அந்த ஆத்மஸ்வரூப சைத்தன்யம் ஆனந்தம் தான். ஏன் பரமார்த்தமாக அதுக்கு விசேஷம் பண்ணி எதுவுமே இல்லை. விஷயங்கிறது இருக்குன்னு மற்றவா சொன்னாலும் கூட எல்லாரும் பார்த்தாலும் கூட பரமார்த்தமாக இல்லைங்கிறது இருக்கிறது. அதனால ஆனந்தம். இன்னொன்று வரும்போது ஒரு கட்டமான விஷயம் அஜகல்பிகம் பரமார்த்தேன நாஸ்யஜஹ பரதந்திராதிநிஷ்பத்யா சம்ருத்யா ஜாயதே துக்கஹ. இப்ப ஏதத்தது உத்தமம் சத்தியம் எத்த சித்தியும் நஜாயதேன்னு சொன்னது. அதாவது ஆத்மா பிறக்கவில்லை இதானே உண்மைன்னு சொன்னேன். பிறக்கிறதே பொய், பிறந்ததாக காணப்படுறது ஆனா அது பிறக்கவில்லை அப்படின்னு சொன்னது. அப்ப நான் அஜங்கிறது பரமார்த்தம் சொல்லலாமா? நஜானே அப்படிங்கிறது பரமார்த்தேன நாஸ்யஜ அஜ ரெண்டுமே பரமார்த்தம். பிறக்கிறாங்கிறது பரமார்த்தம் இல்லையா? அதுதான் பிறக்கலைங்கிறது பரமார்த்தம். ஏன்னா இதுக்கு அது பிறக்கலைன்னு சொல்லலாம். பிறக்கிறதாக யாரு தெரிகிறாரோ அந்த பிறப்பு பொய் சொல்றதுக்காகத்தான். அதை காட்டிலே அந்த ஆத்மாவில் பிறக்கவில்லைங்கிற ஒரு குணம் வந்ததுன்னு நினைச்சுக்க வேண்டாம். பிறப்புங்கிறது ஒன்று அதுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு கேட்குது. அது தெரியாது. அதுல வாஸ்தவம் நம்பப்படாத ஒரு விஷயம் அது. அப்ப அதனுடைய அபாவமான வாஸ்தவம் சொல்றதுக்கு இல்லை. அப்ப பரதந்திராதி நிஷ்பத்தியா சம்பிருத்தியா ஜாயதேது சஹா. நீ கேட்டா அதகான நியாயம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஜென்மா இருக்குன்னு சில பேர் சொல்றாரு. இத்தனை நாள் ஜென்மா இருக்கு. அந்த ஜென்மாவை போக்குறதுக்காகத்தானே மோட்ச சாஸ்திரம் வருது. மோட்ச சாஸ்திரம் அதனால விவகார நிலையில வச்சிருந்து நம்ம ஜனனம் சொல்லலாமே தவிர பரமார்த்தத்தில் அதுக்கு அஜன்னு கூட செய்யலாம் தான். சாஸ்திராதீனாமி சம்பிரதித்து அஜகா இது இயமதி கல்பனா சம்பிரதித்து இதுவும் ஒரு கல்பனை ஆயிடுமே. வாஸ்தவம் இல்லைன்னு அது ஜனிக்கிறதுங்கிறது கல்பனை. இது ஜனிக்காது இல்லை அப்படின்னு சொன்னது அதுவும் கல்பனையாக விடுமே. ஆமான்னு கல்பனை இல்லைன்னு சத்தியமேவம் சாஸ்திராதி கல்பித சம்பத்தைவ அஜகாதி உச்சகே. மற்ற விஷயங்கள் எல்லாம் ஜன்மா இருக்கு இது இல்லை அப்படிங்கிறத ஒரு கல்பனையில தான் சொல்லுவாங்க. இது வாசனம் சொல்லிக்கிறேன். பரமார்த்தேன நாஸ்யஜஹ இது அஜன்னு சொல்லிட்டாங்க. யஸ்மா பரதந்திர அபிஷ்பத்யா பரசாஸ்திரதிக்ஷம் அபேக்ஷ்ய யஹ அஜஹ இத்யுக்தஹ சஹ சம்ருத்யா ஜாயதே. சம்ருத்யா ஜாயதே பரமார்த்தேன அஜஹான்கா. பரதந்திரேன அஜஹாய உக்தஹ சஹ சம்ருத்யா ஜாயதே. ரெண்டும் இங்க கேட்டு பார்த்தோம்னா இது ரெண்டும் இல்லைன்னா சத்தியம் என்னன்னு கேட்டா அந்த வஸ்து சத்தியம். அது பிறந்தது சம்பிருத்தி, பிறக்கல அதுவும் சொல்லிருக்காங்க. பேசாம வாழ்க்கை பிறந்ததுன்னு சொல்ல வேண்டாம், பிறக்காதுன்னு சொல்ல வேண்டாம். அது अतः अजः इति इयमपि कल्पना परमार्थविषये नैव क्रमते इत्यर्थः. ಅದಕ್ಕೆ ಜನ್ಮವಿಲ್ಲದೆ ಅತೀಂದ್ರ ಕಲ್ಪನೆ ಮಾಡಲಾಗಿದೆ. ಅಭೂತಾದಿನಿವೇಶೋಕ್ತಿ ಸ್ವಯಂ ತತ್ರ ನ ವಿದ್ಯತೆ ದ್ವಯಾಭಾವಂ ಸಬುದ್ಧೈವ ನಿರ್ನಿಯುಕ್ತೋ ನ ಜಾಯತೆ. ಅಭೂತಾದಿನಿವೇಶಃ அபூதம்னா பரமார்த்தம் இல்லாதது, இல்லாததுக்கு அபூதம். பூதம்னா இருப்பது, அபூதம்னா இல்லாததுன்னு. அந்த அபூதத்துல இவருக்கு ஒரு அபினிவேஷம். அபினிவேஷம்னா என்ன? ஆக்ரகம்.
எது உண்மை இல்லையோ அந்த பாம்பு தான், பாம்பா தெரியுது பாம்பு தான் அப்படின்னு ஆசமா பாம்பு இல்லாத போய் ரொம்ப ஆக்கிரமா சொல்றான். அதுதான் அபூத அப்படின்னு. இதே மாதிரிதான் ஒரு வஸ்து உண்டாகிறது சொல்றது அபூத அப்படின்னு இதாலே அப்படின்னு சொல்றது அபூத அப்படின்னு. கத்திரன வித்தியதே கத்திரனா அந்த ஆத்மஸ்வரூபத்தை இல்லையா அபினிவேசத்துக்கு இறங்க ரெண்டுமே. அதனால ஜாயத்தை நஜாயத்தை ரெண்டும் போச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்ப ஜனத்துக்கு நிறுத்தவில்லை, அதனால உண்டாகிறேன். அது உண்டாகாத சொல்லும் அப்படின்னு ஒரு இது சொல்ல வேண்டாம். ஜனத்துக்கு நிறுத்தம் இல்லை, அதனால உண்டாக இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் ஜன்மம் மரணம் ஜன்மம் மரணம் அப்படின்றது ஞானம் தவிர ஜனனம் இல்லையே மோசம் அப்படின்னு சொன்னாலே ஏன் இல்லைன்னு கேள்வி வர்றது. இத்தனை நாள் இல்லைன்னா ஜன்மாவுக்கு காரணம் இல்லைன்னு தான் சொல்லலாம். மறுபடியும் கிடைக்கிறதுக்கு காரணம் இல்லாததுனாலே அது சொல்வது. அவர் பிறக்கிறதுக்கு காரணம் இல்லாததுனாலே நாம் பதில் சொன்னது எதுக்காக தெரியுமோ? இந்த நாள் பிறந்தாலும் வேறு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அப்படிங்கிற பிரச்சனைதான் இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிச்சு அந்த காரணம் இல்லாததுனாலே ஆத்மாவுக்கு இனிமேல் பிறப்பு கிடையாது மோசம் அப்படின்னு புரிய வைக்கிறதுதான் சொல்வது. இது எப்ப இருந்தது பிறக்கவும் இல்லை, அதனால பிறக்க நிறுத்தவும் இல்லை தியானம் அப்படிங்கிறது அப்ப சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி சொல்லிட்டு அது அது சொல்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்றதுக்காக இந்த கர்மா எதுவுமே இல்லையே, அஜ்ஞானம் போனது, அதனால கர்மா இல்லை. ஞானாகினியானது சகல கர்மாவையும் சொந்தமாக்கிடுது, அதனால ஆத்மம் இல்லாததுனால வருவது ஜென்மா கிடையாது அப்படின்னு சொல்றது புரிய வைக்கிறதுக்காக. அசன் விஷயமா தஸ்மாத் அசத்தியபூதே துவைதே அபினிவேசஸ்தி கேவலம். அசத்தியமான துவைதத்துல வெறும் ஆக்கிரகம் மாத்திரம் தான். அபினிவேசா ஆக்கிரகம் மாத்திரம். துவயம் தத்திர நவித்தியதே மித்யாபினிவேசமாத்திரஞ்ச ஜன்மன காரணம் யஸ்மாத் தஸ்மாத் துவயாபாவம் புத்வா நிர்நிமித்தः நிருத்த மித்யாத்வயாபினிவேஷோ யः சஹ ந ஜாயதே. அதாவது அபினிவேசம் ஒண்ணுதான், இவருடைய ஞானத்துக்கு ஒண்ணுதான் காரணம் அப்படின்னு இருக்கு. எப்ப இவருக்கு புத்தா போதம் வந்துவிடுமோ, இது ரெண்டுமே இல்லையே அப்படின்னு போதம் வந்துவிடுமோ, அப்ப நிர்நிமித்தா இதுக்கு நிமித்தமான மித்யா அபினிவேசம் இருக்கு, அது இல்லாததுனாலே நஜாயதே சொல்லுகிறது. காரணம் இல்லாததுனாலே காரியம் துவயாபாவம் புத்தா அப்படின்னு. இந்த துவயங்கிறது இல்லை அப்படிங்கிற போதம் வந்தாதான் இது தெரியுது. மேற்கொண்டு காரணம் இல்லை, அதுபடியும் சொல்லி அதுபடியும் காரணம் இருக்கு, பிறக்கிறதுக்கு காரணம் இருக்குன்னு நீங்க துவயாபாவம் சொல்லலைன்னா துவயம் இருக்குன்னு தான் சொல்லிருக்கான். அப்ப காரணம் இருக்கிறதுனால பிறகுறான். காரணம் இல்லை அப்படின்னு சொன்னா காரணம் அபாவம் இருக்குன்னு தெரியுதுன்னு இல்லை. இந்த காரணம் இது தெரியல, இனிமே தெரியல அப்படின்னு சொன்னால் அப்ப காரணம் இல்லாததால பிறப்பாங்கிறதும் வராது. யதா நலபதே ஹேது உத்தமாசம மத்தியமா ததா நஜாயதே சித்தம் ஹேத்வபாவே ஃபலங்குதஹ. ஹேது இல்லாத பலம் இருந்து வரும். ஹேத்வபாவே ஃபலங்குதஹ. இப்ப ஹேதுங்கிறது என்ன? உத்தம அதம மத்தியமமான பலத்தை பெற்று ஜென்மாவுக்கு இருந்தா போல அந்த ஜென்மாவுக்கு இருந்தா போல காரணங்கள் உத்தமம் அதமும் மத்தியம் மூணு இருந்தா. இந்த மூணு காரணங்கள் எப்ப இல்லையோ, எப்ப கிடைக்கலையோ, அப்போ நஜாயத்தே சித்தம். காரணம் இல்லாததால இந்த சித்தம் இல்லை. அப்ப ஏற்று இல்லாததால பலம் கிடையாது, அதனால ஜென்மம் கிடையாது. எப்ப இவருக்கு எனக்கு இந்த மாதிரி அடுத்த ஜென்மா வரத்திட வேண்டிய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், அப்பதான் அடுத்த ஜென்மம் வரும். சொல்லுவோமோன்னா அந்த பிரபலமான அவசியம் இல்லை, இருந்தாத்தானே வரும். உங்ககிட்ட பிரம்மாண்டங்கள் இருந்தாத்தானே அடுத்த ஜென்மா வரும். அப்படின்னா நம்ம நம்புறோமா ஜென்மாத்மா இருக்குன்னு? இருக்கு இல்லையா? இப்போ ஜென்மாத்மா இருக்கு, இருந்தா வரும், இருந்தா வரும்.
கர்மா தர்மங்கள் ஆத்மாவை ஒட்டுறதா இல்லையா? ஒட்டினாலும் இருக்குன்னு இருக்கான். இருந்தா தானே வரும். இல்லவே இல்லை அப்படின்னு இப்ப தெரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வருமோ? வருங்கிற எண்ணமே வராது. ஏன் இந்த கட்டத்துக்கு மறுபடியும் கருத்து இல்லை அப்படின்னு கேட்டா, கர்மாதர்மம் இருக்கு, அது என்ன பண்றது பாரு. ஏன் அதுக்கு வந்து மனோகமாக ஒன்றும் கிடையாது, அதனால அது கிடையாது. அதே வந்து கர்மாதர்மம் என்ன வந்து எப்படி சேர்ந்தது? என்னுடைய சுரூபத்தை பார்த்துட்டு கர்மாதர்மத்துக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லையே, எப்படி எனக்கு கர்மாதர்மத்தினால ஜென்மா வர முடியும்? என்னுடைய ஜென்மா கர்மாதர்மம் இருந்தால் தானே எனக்கு ஜென்மா வர முடியும். எனக்கும் கர்மாதர்மத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா அப்ப எனக்கு எப்படி ஜென்மா வரும்? சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா அப்ப ஜென்மா வருங்கிற எண்ணம் போயிடும். ஜென்மா வராது அப்படிங்கிற எண்ணம் வருதுன்னு இல்லை, ஜென்மா வருங்கிற எண்ணம் என்ன ஒதுக்கவில்லை. ஜாஸ்தி ஆசிரம விகிதாக ஆசீர்வர்ஜிதை அனுஷ்டீயமானாக தர்மாக தேவத்வாதி பிராப்தி ஹேதவா உத்தமாக கேவலாசிர. அதாவது ஹேதுவ உத்தம அதம மத்தியமான மூணாவது இருக்கு. தர்மத்துல வந்து இது உத்தம தர்மம், இது மத்தியம தர்மம், இது அதம தர்மம் அப்படின்னு பிரித்து சொன்னது. ஒரே தர்மம் தான். அந்த அதிகாரியை பொறுத்தபடி அது உத்தமமாகவும் மத்தியமாகவும் அதமாகவும் அழைக்கலாம். அதான் சொல்ற வர்ணாசிரம விகிதமான அந்த தர்மங்களே ஆசீர்வதிதேகி அவசியமான அந்த அதிகாரிகள் வந்து பலத்துல ஆசை இல்லாமல் அனுஷ்டானம் பண்ணினால் அந்த தர்மம் வந்து உத்தம தர்மம். கர்மயோகம் சொல்ற மாதிரி ஈஸ்வரார்ப்பண புத்தா அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அந்த தர்மத்தை உத்தம தர்மம் சொல்றார். அது தேவத்வாதி பிராப்தி ஹேதவா. இது வந்து பலத்துல ஆசை வச்சு பண்ணதையே தவிர அதுதான் ஒரு பலம் இல்லைங்கிறது இல்லை. இதனை விட உறுதியான கருத்தை கொடுக்கிறது. தேவத்வாதி பிராப்தி ஹேதவா, இது உத்தம தர்மங்கிற. தர்மா தர்மாக அதர்மம் வியாமிஸ்ராக மனுஷத்வாதி பிராப்தியர்க்காக மத்தியம தர்மம் சொல்ற. இதோட கூட சேர்ந்து கொஞ்சம் அதர்மம் கலக்கும். கலந்ததுன்னா அது மத்தியம தர்மா. அது வந்து மனுஷ பிராப்தி மனுஷ. அப்புறம் சிலது வரும் சிறியதாவது பிராப்தி நிமித்தாக அதர்ம லட்சணா பிரவೃತ್ತಿ விசேஷாச்ச அதமா. நிஷேதம் பண்ணப்பட்டது இருக்கு. அந்த நிஷேதிக்கப்பட்ட கர்மம் அதர்மம் சொல்லுவா. அந்த அதர்மத்தை எல்லாம் பண்ணினாக்க சிறியதாவது பிராப்தி. இதுதான் ஹேதுக்கள். அடுத்த ஜென்மாவுக்கு ஹேதுக்கள் தான் உத்தம மத்தியம அதம அதமான் அவித்யா பரிகல்பிதான். இத மூணு ஹேதும் ஆத்மாவுக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னா அவித்யா பரிகல்பிதான். यदा एकमेवाद्वितीयम् आत्मतत्त्वं सर्वकल्पनावर्जितं ज्ञानं न लभते न पश्यति. இவன் ஆத்மா மாத்திரம் பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏகமேவாத்விதீயம்னு திருப்பி சொன்னபடி ஆத்மாவை தெளிவுட்டாங்கன்னா இவனுக்கு இந்த கர்மா இருக்குமோ? இருக்கவே இருக்காது, என்னைக்குதான் இருக்காது. அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன சொல்றா? யதா பாலைஹி திருஷ்யமானம் ஜகனே மலம் விவேகி நபத்தியதி தத்வது. ஜகனம் ஆகாசம். அந்த ஆகாசம் வந்து இங்க பைத்தியம் இல்லை, ஒரே மேகமூட்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னா ஆகாசத்துல இவன் ஆரோப்பம் பண்ணிட்டான். அதுக்கு ஆரோப்பம் பண்ண பைத்தியம் இல்லையா? மேகத்தை அதுல ஆரோப்பணம் பண்ணிட்டான். ஆனா ஆகாசத்துல அப்படி இருக்குங்கிறதுக்கு விவேகிக்கு இல்லை. அப்ப அவனுக்கு ஆகாசம் பைத்தியம் இருக்கா இல்லையா? அன்னைக்கு ஆகாசம் பைத்தியம் இருக்கு, மங்களா இருக்கு, மலினமா இருக்குங்கிறதுனா ரெண்டுக்குமே விஷயம் இல்லை. ஆகாசம் வந்து ஒட்டாத விஷயம். சதா ஜாயதே மோத்யதே சித்தம் தேவாதி ஆதாரை. தேவாதி ஆதாரங்களிலே சித்தம் உற்பத்தி ஆவதில்லை. அதனால உத்தம மத்தியம் அதம மத்தியமம் பலரூபேன இதுதான் தேவாதி ஆதாரங்கள். அந்தந்த கர்மாவுக்கு பலமாக வரக்கூடிய ஜென்மாக்கள் ஏன் வராதுன்னா கர்மாவே இல்லை. அது அபதி ஹேது பலம் உற்பத்தி. பலம் வந்து ஏது இல்லாதா உற்பத்தி ஆகாது. பீஜாதி அபாவேக பத்தியாதி. பீஜமே இல்லை, எப்படி மறைக்கும்? சத்தியம் வராது.